28வது கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? 28வது கொஸ்டின். ம். இப்போ இந்த 28வது கொஸ்டின பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துல இதுவரைக்கும் 1 பாயிண்ட் குடுத்தான், 2 பாயிண்ட் குடுத்து. இப்போ இதுவரைக்கும் இந்த 28வது கொஸ்டின்ல இத அப்படியே மெத்தட் ஏத்திறேன். மெத்தட் 5ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? மெத்தட் 5. இதுவரைக்கும் பார்க்கச்சல 1 பாயிண்ட்ட குடுத்து, அந்த பாயிண்ட்ல கன்டினியூஸா இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ 2 பாயிண்ட்ட குடுத்து வச்சிருக்காய்ங்க. சரிங்களா? இப்ப 2 பாயிண்ட்ட குடுத்துட்டு, இதுல எப்படி கன்டினியூஸ் சொல்றது? நான் எப்படி இத கன்க்ளூட் பண்றது? அப்படின்னு சொல்றது தான் அடுத்த லெவல். ஓகேவா? ஸோ, இந்த மாரி கொஸ்டின்ஸ நான் எப்படி இந்த மாரி கொஸ்டின்ஸ நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, முதல்ல நம்ம எப்பவும் பண்ற விஷயம் தான். ஆனா, நம்ம ஃபங்ஷன் சூஸ் பண்ற விஷயத்துல தான் ரொம்ப தெளிவா இருக்கணும். சரிங்களா? அட் எ பாயிண்ட் x இஸ் ஈக்குவல் டூ 3a அப்படின்னு ஒரு ஃபங்ஷன குடுத்துருக்கான். இப்போ இந்த இடத்துல இங்கேயும் 3 இருக்கான். இங்கேயும் 3 இருக்கான். ஸோ, எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா? இது ரைட் ஹேண்ட் லிமிட்டா? எப்படின்னு நம்ம பொறுமையா இருந்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் 3ன்னு ஒரு பாயிண்ட்ட நான் வரையறேன். ஓகேவா? இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு குடுத்துருக்கான். அப்போ 3a 3ய தொடுறது வரைக்கும் உங்க ஃபங்ஷன் இது f1ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? இது வந்து f1. எக்ஸுக்கு எக்ஸ் லெஸ் தென் 3 3க்கு கீழ இருக்க ஃபங்ஷன்லாம் அது அந்த அந்த பாயிண்ட் எடுக்கிறதெல்லாம் f1 ஃபங்ஷனு. தென் அதுக்கப்புறமா என்ன குடுத்துருக்கான்? 3லேருந்து 5க்குள்ள ஒரு இன்டர்வல் குடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ 3லேருந்து 5 வரைக்கும் நான் எழுதிக்கிட்டேன். தென் இந்த இடத்துல ஓப்பன விட்டுருவான். இந்த இடத்துல லெஸ் தென் குடுத்துருக்கான். ஈக்குவல் டூ குடுக்கல. ஸோ, அதனால இந்த ஃபங்ஷன் ஓப்பன்ல குடுத்துருவேன். இவன் வந்து இதுலேருந்து எடுக்கச்சல இதுவரைக்கும் ஓப்பன் குடுத்து வச்சிருக்கான். இங்கேயும் ஓப்பன் தான். ஏன்னா, இங்கேயும் லெஸ் தென் தான். அப்போ அது வரைக்கும் எடுக்கச்சல எனக்கு ஃபங்ஷன் வந்து f2ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா f3 உள்ள ஃபங்ஷன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ன்னு குடுத்துருக்கான். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 5ன்னு குடுத்துருக்கான். அப்ப இந்த இடத்துல உங்க ஃபங்ஷன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலா போயிருப்பான். ஸோ, இதுலேருந்து உங்க ஃபங்ஷன் வந்து f3ன்னு வந்திருப்பான். ஓகேவா? ஸோ, இதுக்கு ப்ராப்பரா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்ட நீங்க எழுத தெரிஞ்சுக்கிட்டனா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஆனா, இதுக்கு முன்னாடி குடுத்தது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ம். சரி, ஓகே. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு அட் எ பாயிண்ட் ஆஃப் 3க்கு பார்ப்போம். சரிங்களா? இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்தேன்னா, உங்க ஃபங்ஷன் இங்க இது வரைக்கும் நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு f1 ஃபங்ஷன். ஸோ, f1 ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு 1ன்னு இருந்திருப்பான். எந்த கான்ஸ்டன்ட் உள்ள போட்டாலும் திருப்பி அது 1ஆ தான் வந்திருப்பான். இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 3. அதே வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் போடுறேன். ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 3ன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ பாசிட்டிவ். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்படி அப்ரோச் பண்ணுறேன். அது வந்து அப்போ எடுக்கும்போது என்னோட ஃபங்ஷன் வந்து 3 அப்ரோச் பண்ணும்போது என்னோட ஃபங்ஷன் f2வா இருந்திருக்கும். அப்போ ax + bன்னு எழுதுவேன். அப்போ ax + bன்னு எழுதுவேன் இதுக்கு. இப்போ இது வந்து ஒரு 1 டிகிரி பாலினாமியலா இருக்கிறனால, ஸோ டைரக்ட்டா என்ன பண்ணுவேன், a × 3 + b அப்படின்னு எழுதுவேன். தென் 3a + bன்னு எழுதுவேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 5ன்னு எழுதுவேன். ஏன்னா, அதுக்கப்புறமா நான் 5க்கு தானே வரேன். இங்கேருந்து வந்துட்டேன். 3s கண்டுபிடிச்சுட்டேன். தென் இப்போ 5 கண்டுபிடிக்கணும்லப்பா. இப்போ 5 கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்ப்பேன். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தோம்னா f2 தான். ஓகேவா? ஸோ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 5னா லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ f அதான் 5 மைனஸ்ன்னு போட்டுட்டு ax + bன்னு எழுதிருவேன். ஓகேவா? ஸோ, இது போடச்சுல எனக்கு இது 1 டிகிரி பாலினாமியலா இருக்கனால டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் போடலாம். 5a + bன்னு எழுதிருவேன். இதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 5. தென் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 5ன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்துட்டேன். அடுத்து ரைட் ஹேண்ட் லிமிட் தானே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபங்ஷன் f3 தானே உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ, f3 நீங்க என்னன்னு பார்ப்பேன். இங்க f3ன்னு சொல்றது வந்து இவன். ஓகேவா? இது f2 நான் முதல்லயே எழுதியிருக்கணும். f3ன்னு பார்க்கும்போது இங்க 7. இப்போ இந்த இடத்துல லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 5+ன்னு எழுதிருவேன். அப்படி எழுதும்போது இங்க ஒரு 7 எழுதிருவேன். இனி ஒரு கான்ஸ்டன்ட் எந்த கான்ஸ்டன்ட் போட்டாலும் இங்க லிமிட் நீங்க குடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ன்னு குடுத்தா தானே ஏதாவது ஒரு வேரியபிள் இங்க உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. ஸோ, இது கான்ஸ்டன்ட் ஃபங்ஷனா இருக்கனால திரும்பி கான்ஸ்டன்ட்டா தான் நீங்க உங்களோட அவுட்புட் கிடைக்கும். 5ன்னு கிடைக்கும். தென் இப்போ
இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபார் 3க்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் உட்காந்து ஈக்குவேட் பண்ணுவேன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஃபார் 3க்கு. ஓகேவா? அது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 3ன்னு எழுதணும். நான் எழுதிட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 4ன்னு எழுதிட்டேன். ஸோ இங்க 1 இஸ் ஈக்குவல் டூ 3a பிளஸ் பின்னு கிடைச்சிருக்கு. இது ஒரு ஈக்குவேஷன் டைப்ல கிடைச்சிருக்கு. அது ஈக்குவேஷனா எழுதிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா நான் அடுத்தது என்ன பண்றேன்னா, இப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்க்குறேன். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டூ ரைட் ஹேண்ட் லிமிட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 5. ஓகே. ரொம்ப கிறுக்குறனோ? சாரி கைஸ். இப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்த்தோன்னா 5a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டூ 7 எழுதிருவேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து 2வது ஈக்குவேஷனா எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா, அதான் 2 ஈக்குவேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும்னா, அதுக்கான வேல்யூ ஏயும் பியும் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ என்ன பண்றேன், 2த்தையும் ஈக்குவேட் பண்றேன். 1 இஸ் ஈக்குவல் டூ அதாவது ஸ்டார் மைனஸ் ஸ்டார் ஸ்டார். அதானே குடுத்துருக்கேன். டிஃபைன் பண்ணது இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 1 மைனஸ் 3a பிளஸ் b அப்படின்னு எழுதிருவேன். தென் 5 சாரி 7ல இந்த இடத்துல 7 வரும். 7 இஸ் ஈக்குவல் டூ 5a பிளஸ் பின்னு எழுதிருவேன். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ், 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 நெகட்டிவ் போட்டுவிட்டோம்னா, அப்படியே இது பி கேன்சல் ஆயிரும். தென் மைனஸ் பண்றேன்ல, அத நான் மைனஸ் இங்க த்ரோ அவுட் பண்ணலன்னா இப்படி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ மைனஸ் 2a இங்க வந்து மைனஸ் 6ன்னு கிடைச்சிருக்கும். a இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? தென் b யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி 1 இஸ் ஈக்குவல் டூ 3a பிளஸ் பின்னு எழுதுவேன். தென் 1 இஸ் ஈக்குவல் டூ 3 இன்டூ 3 பிளஸ் பின்னு எழுதுவேன். தென் 1 இஸ் ஈக்குவல் டூ 9 பிளஸ் பின்னு எழுதுவேன். தென் b இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் 8ன்னு எழுதிருவேன். ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதான் கிடைக்கும். தென் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்டா நான் போட்டது சரிதானா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா, இதே ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் போட்டு பாருங்க. 1 இஸ் ஈக்குவல் டூ 3a பிளஸ் பின்னு போட்டு பாருங்க. 1 இஸ் ஈக்குவல் டூ 3 இன்டூ ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3ன்னு கிடைச்சிச்சு. பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு மைனஸ் 8ன்னு கிடைச்சிச்சு. ஸோ 9 மைனஸ் 8 வந்து உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸா நமக்கு கிடைச்ச ஏயும் பியும் கரெக்ட். ஓகேவா? தெளிவா? பக்காவா? ஸோ இந்த ஃபங்ஷன் நமக்கு கிடைச்சிருக்க ஃபங்ஷன் ஏயும் பியும் இதில சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, அதாவது இந்த ஃபங்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா, இது கன்டினியூஸா பார்த்துருவோமா? ஓவராலா கன்டினியூஸான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த வேல்யூல உங்களுக்கு கன்டினியூஸா இருக்கும். a இஸ் ஈக்குவல் டூ b. இந்த ஃபைண்ட் ஏயும் பியும் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.